அது கண்ணு அது பண்ணு மாதிரி போத ஏத்துது அது குல்பி மாதிரி மாதிரி இவ கொண்டாடா. Hi hello friends, welcome back to my Tamil edit YouTube channel. நீங்க ப்ரோல பாத்துப்பீங்க. ப்ரோல பார்த்தா சூப்பரான ஒரு எடிட் பண்ணா பாத்துப்பீங்க. லவ் சாங் வச்சு எடிட் பண்ணி காமிச்சிருப்பேன். அதே போல பார்த்தா எப்படி உங்களுடைய போட்டோவோ இல்ல புடிச்ச போட்டோவோ இல்ல உங்க ரிலேட்டிவ் போட்டோவோ யாருடைய போட்டோவோனா எங்ககிட்ட உங்களுடைய மொபைல் போனை யூஸ் பண்ணி எப்படி எடிட் பண்றது அப்படிதான் நம்ம உங்க சேனல் சொல்லி தர போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்க. அப்புறம் நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா மறக்காம இந்த வீடியோ கீழே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எனக்கு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள பார்த்தா போயிடலாம். ஓகேங்களா? சரி, ஜஸ்ட் இந்த வீடியோ பண்ணுறதுக்கு பார்த்தா அலைட் மோஷன் ஆப் தேவைப்படும். ஆப் கொண்டு இருந்தால் மட்டும் தான் உங்களால் இந்த வீடியோ மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணிக்க முடியும். இந்த ஆப் என்கிட்ட இல்லை ப்ரோ. ஆனால் இந்த ஆப்புக்கான லிங்க் நான் அவருடைய டெலிகிராம் குரூப்பில் பின் மெசேஜில் இந்த ஆப்பில் லிங்க் கொடுத்துருக்கேன். வேணுன்ற டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டு இந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ எடிட் பண்ணுறது அப்படின்றத பார்த்தலாம். அதில் ஆப் பார்த்தா ஓப்பன் பண்ணி ஆப் ஓப்பன் பண்ணிட்டு தான் ஃபஸ்ட் இந்த ப்ராஜெக்ட் நீங்கள் எல்லாமே ஸ்டாப்பில் இம்போர்ட் பண்ணலாம். அப்படி இம்போர்ட் பண்ண மட்டும் தான் உங்களால் இந்த வீடியோ மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? உங்களுடைய மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணி இந்த வீடியோ மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணி எடிட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? சரி, எடிட் ப்ராஜெக்ட் நல்லா ஸ்டார்ட் இம்போர்ட் பண்ணுறதுன்னு கேட்பீங்க. ஓகே, ஒரு லிங்க் அப்படின்னா ஒரு QR கோட் கொடுப்பேன். QR கோட் கூகுள் பே ஸ்கேன் பண்ணி நீங்கள் இந்த ப்ராஜெக்ட்டை நல்லா ஸ்டாப்ல இம்போர்ட் பண்ணலாம். அப்படியே ஒரு லிங்க் கொடுப்பேன். அந்த லிங்க் கிளிக் பண்ணி பார்த்தா அந்த ப்ராஜெக்ட்டை நீங்கள் அலைட் ஸ்டாப்ல இம்போர்ட் பண்ணலாம். இம்போர்ட் பண்ணுறதுல ப்ராஜெக்ட் லிங்க் QR கோடு ரெண்டுமே பார்த்தா நம்ம டெலிகிராம் குரூப்பில் அதுக்கப்புறம் ஃபாண்ட்டு டெலிகிராம் ஃபாண்ட்டு அதுக்கப்புறம் பார்த்தா QR கோடு அப்புறம் ப்ராஜெக்ட் லிங்க் மூணு பார்த்தா நம்ம டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துறேன். நீங்கள் எடுத்துங்க. எழுதுற கரெக்டாக இந்த வீடியோக்கான ப்ராஜெக்ட் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டு இந்த வீடியோ ப்ராஜெக்ட் எடுக்குதுன்னு சொல்லி நீங்கள் ஒரு டவுட் வரும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த வீடியோ எப்போ நான் யூடியூப்ல அப்லோட் பண்ணிக்கணும் அந்த டேட் பார்த்தா இருக்கும். ஓகேங்களா? அந்த டேட்டை கரெக்டாக நோட் பண்ணிட்டு நம்ம டெலிகிராம் குரூப்பில் போயிட்டு அதே டேட்டில் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கான ப்ராஜெக்ட் லிங்க் QR கோடு ஃபாண்ட்னு இருக்கும். நீங்கள் சிம்பிளாகவே பார்த்தா எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இல்லை ப்ரோ நீங்கள் சொல்கிறது எனக்கு கொஞ்சம் கூட புரியல, கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்க அப்படின்னா டீட்டெயிலாக பார்த்தா ஒரு வீடியோ கட் பண்ணி போட்டிருக்கேன். நான் கொடுக்குற ப்ராஜெக்ட் லிங்க் நீங்கள் எடுத்து எப்படி யூஸ் பண்ண சொல்லி பார்த்தா ஒரு ஃபுல் வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேண்டுங்க செக் பண்ணி பாருங்க. சரி, ஓகே, ஜஸ்ட் நீங்கள் முடிச்சு பார்த்தா எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ப்ராஜெக்ட் இம்போர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் எடிட் பண்ணுறது அப்படி எப்படின்றத பார்க்கலாம். நிறைய பேர் பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது ஃபோட்டோஸ் இல்லை வீடியோஸ் பண்ணுறதாலும் மறக்காம இன்ஸ்டாகிராமில் கனெக்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு எடிட் பண்ணி தரேன். ஓகேங்களா? சரி, ஜஸ்ட் பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் திஸ் இஸ் ஃபார் யூ அப்படின்னு ஸ்டார்ட் ஆகும். அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிக்காம நெக்ஸ்ட் உங்களுக்கு ஒரு பிக் வந்து வரும். ஓகே, ஒரு இமேஜ் பார்த்தா வரும். இங்கே பார்த்தா குரூப் ஃபோட்டோன்னு இருக்கும். ஓகேங்களா? அந்த குரூப் ஃபோட்டோன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? அந்த குரூப் ஃபோட்டோ அப்படின்னு கிளிக் பண்ணிட்டு எடிட்டே குரூப் பண்ணுறது கொடுத்தீங்க அப்படின்னா கீழே ஒரு இமேஜ் இருக்கும். அந்த இமேஜ் மேலே கிளிக் பண்ணி கலர் ஃபில்லை கொடுத்துட்டு ஃபில்ன்ற கிளிக் பண்ணி ஸ்டார் பட்டன் மேலே கிளிக் பண்ணிங்க. அப்படி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கேலரிக்கெல்லாம் ஃபோட்டோ ஷோ ஆகும். இது எது உங்கள் ஃபோட்டோவோ அந்த ஃபோட்டோ மேலே செலக்ட் பண்ணிட்டு மேலே ப்ளஸ்ன்றதை கொடுத்துருங்க. அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் ஃபோட்டோ பக்காவாக அந்த ஃப்ரேமில் செட் ஆகிடும். ஓகேங்களா? சிம்பிள் மெத்தட் தான். இதே போல் தான் ஃபோட்டோ ஆட் பண்ணணும். ஓகேங்களா? ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ண தேவையில்ல, ஃபர்ஸ்ட் நீங்கள் வரீங்க கரெக்டாக குரூப் ஃபோட்டோ இருக்கும், கிளிக் பண்ணி உங்கள் ஃபோட்டோ ஆட் பண்ணுறீங்க. அதை முடிச்சுட்டு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் நீங்கள் குரூப் ஃபோட்டோன்னு இருக்குங்களா? ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க, எயிட்டே குரூப் கொடுக்குறீங்க, ஃபோட்டோ இருக்கும். அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணி ஃபோட்டோவை சேஞ்ச் பண்ணுறீங்க. ஓகேங்களா? சிம்பிள் மெத்தட் தான். ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சிம்பிள் மெத்தட் தான். லாஸ்ட் 2 வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதே மெத்தட் தான். லாஸ்ட் 2 வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சின்னதாக ஆரஞ்சு கலரில் அந்த குரூப் ஒன் சொல்லிட்டு இருக்கும். ஓகே, கிளிக் பண்ணி அந்த குரூப் மாதிரி இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு எயிட்டே குரூப் கொடுத்து ஃபோட்டோ சேஞ்ச் பண்ணி பண்ணிங்க. லாஸ்ட் வரைக்கும் சேஞ்ச் பண்ணி முடிச்சுட்டு மேலே உங்களுக்கு ஏரோ பண்ண ஷோ ஆகும். ஓகேங்களா? அந்த ஏரோ பண்ண மாதிரி கிளிக் பண்ணுங்க. அதில் வீடியோ இருக்கும். ஓகேங்களா? 1080 பிக்சல் செலக்ட் பண்ணி கீழே எக்ஸ்போர்ட் இருக்கலாம். அந்த எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்க அப்படின்னா 2 செகண்ட் லோட் முடிஞ்ச பார்த்தீங்கன்னா உங்களை கேலரியில் உங்கள் ஃபோட்டோ வச்சு எடிட் பண்ண வீடியோ பார்த்து சேவ் ஆகிடும். இப்படி தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்கள் ஃபோனை யூஸ் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதுக்கான நீங்கள் சூப்பரான பெஸ்ட்டாக வைக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.